கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டி முடித்த பிறகு ராஜேந்திர சோழன் கும்பாபிஷேகத்திற்கான வேலையில் ஈடுபட்டு இருக்காராம். அப்போது கும்பாபிஷேகத்துக்கு ஒரு புனித நீர் வேணும் இல்லையா, அதுக்காக என்ன யோசிச்சாராம், தங்கிட்ட தோத்து போன மன்னவர்கள் எல்லாரையும் வர சொன்னாராம். நீங்கள் எல்லாரும் போய் கங்கையில் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க, அதை கொண்டு நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலான்னு கட்டளை பிறப்பித்தாராம். அதே போல் அவர்களும் கங்கைக்கு போய் தண்ணீர் கொண்டு வந்தாங்களாம். அந்த தண்ணியெல்லாம் வச்சு தான் சுவாமிக்கு அபிஷேகம் நடந்தது. அதனால தான் அந்த ஊரும் கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயரில் வழங்கலாயிற்று. அது மட்டும் இல்லாமல் அந்த கோவில் கும்பாபிஷேக நீரை கிணறு தோண்டி வடிய செய்து அதன் மேலே தனது சின்னமான சிங்கத்தின் சிலையை வடித்தானா ராஜேந்திர சோழன். எப்பெல்லாம் கோவிலுக்கு ராஜேந்திர சோழன் வருகிறாரோ அப்போலாம் அந்த கங்கா தண்ணியை தலையில் தெளிச்சுண்டு முதல்ல போய் தன் குலதெய்வமான பாலதுர்கையை வணங்கிட்டு தான் உள்ளே சுவாமியையும் அம்பாளையும் தரிசிப்பாரா ராஜேந்திர சோழன். நன்றி.